குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து சென்னை திருமணத்துக்கு போயிட்டு அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு உலகளந்த பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எல்லாம் போயிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். இந்த தாமரை மலரும் இந்த துளசி மலரும் காஞ்சிபுரத்தில் வாங்கினோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வயதானவங்க கொண்டு வந்து இந்த தாமரைப்பூ எல்லாம் பூத்தது அப்படியே ஒரு பை நிறையா வச்சு விற்றுட்ருந்தாங்க. அவங்களே குளத்தில் பறிச்சிட்டு வந்தது. அதனால் இதை வந்து நாங்கள் இதனோட சிறப்பு வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கின துளசியும் காஞ்சிபுரத்தில் வாங்கின தாமரை மலரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் இந்த உதிரி இருந்தது. இது இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி நான் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் இன்று சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப ஒரு அழகான எடுத்த உடனே இந்த படம் கிடச்சிது. சரி, பெருமாளை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் இந்த பூவும் இந்த துளசியும் அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உலகளந்த பெருமாள் நான் போடுற அந்த படத்தை உலகளந்த பெருமாள் எல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக நல்லா இருந்துச்சு. இதில் பாருங்க, அலமேலு மங்கைத்தா பத்மாவதி தாயாரும் திருவேங்கடமுடையானும் இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால இவங்களை 2 பேர்த்தையும் நான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து நான் அழகான திருவோணம் பண்டிகை வந்துடுச்சு. இன்றைக்கி ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், அனந்த விரதம், மாத நரசிம்ம சதுர்த்தி, நாளைக்கு பௌர்ணமி பூஜை, உமாமகேஸ்வர விரதம், விஸ்வரூப யாத்ரா, சந்திர கிரகணம், ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி. அதற்கு பிறகு இஷ்டிகாலம் மறாவது நாள் பகுளம், மாகாளயபக்ஷம் ஆரம்பம். மாகாளயபக்ஷம் என்பது மற்ற அந்த 15 நாட்களும் அந்த பித்ருலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து நமது உறவினர்கள் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்குறாங்கங்கிறத பார்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். அதனால் பித்ருலோகமே காலி ஆகிடும். இன்றைக்கு இந்த அழகான சனிக்கிழமையிலே பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் நாம் சனிக்கிழமை அவருக்குரிய ஒரு நாளே ஸ்ரீ ஹரிநாமாஸ்திரம். ஹரி 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 கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா. ஸ்ரீ கேசவாச்சுத முகுந்த ரதாங்க பாணே கோவிந்த மாதவ ஜனார்தன தானவாரே நாராயணா மரபதே திருச்சி ஸ்ரீ ஜெகந்த் நிவாச ஜிட்வேம் ஜபேதி சததம் மதுராஷராணி ஸ்ரீ தேவதேவய மதுசூதன சார்ங்கபானே. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை படிக்கிறேன். எனக்கு எல்லாமே படிச்சிருந்தேன், இன்றைக்கி தான் படிக்கிறேன். தாமோதர்ணவ நிகேதன கைடபாரே விஸ்வம் பராபரணே பூஷித பூமிபாலா ஜிட்வேம் ஜபேதி ஜததம் மதுராஷராணி திரி பத்மலோஷனா கதாதர பத்மநாப பத்மேஷய பத்மபத பாவன பத்மபாணே பீதாம்பராம் பருஷுருஷே ருஷிநாவதார சிஷ்வேம் ஜபேதி சததம் மதுராஷராணி ஸ்ரீகாந்த கௌஸ்துபே தரராதி ஹராங்ஷபானே விஷ்ணோ த்ரிவிக்ரம மனோதர தர்மசேதா வைகுண்டவாச வசுதாதிப வாசுதேவ ஜிட்வேம் ஜபேதி சததம் மதுராஷராணி ஸ்ரீ நாரசிங்க நரகாந்தக காந்தமூர்த்தே லக்ஷ்மி தே கருடவாகன சோஷசாயின கேஷிப்ரணானச சுகேச கிரீட மௌலே ஜிட்வேம் ஜபேதி சததம் மதுராஷராணி. இது வந்து என்னன்னு அதில் போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ ஹரிநாமாஷ்டகம்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ ஹரிநாமாஷ்டகம். ஸ்ரீ சத்யநாராயணா போற்றி. ஓம் அனந்தநாதா
அனந்தராதா, அயோத்திராஜா, அச்சுதா, நாரசிம்ஹா, பத்மாவதி சமேதரோட இருக்கின்ற திருவேங்கடமுடையான், ஏழுமலையான், பரந்தாமா, பரபிரமா, பக்தவத்சலா, பார்த்தசாரதி, பாலச்சந்திரா, ஹரி ஹரி ஹரி, பார்க்கடல் வாசா, நவநீத கிருஷ்ணா, நந்தகோபாலா, முகுந்தா, மதுரநாதா, மதுசூதனா, கோபாலா, கோவிந்தா, கமலக்கண்ணா, கருடவாகனா, காளிங்க நர்த்தனா, கார்வண்ணா, லக்ஷ்மி பாஷா, ஆதித்யா, ஆதிசேஷா, ஆளிலை கண்ணா, அனந்தாய, அனந்தசயன, அழகர்மலை அழகா, கேசவா, மாதவா, நந்தகோபாலா, இப்படி எத்தனை நாமங்கள்! ஏ அப்பா! பத்மாவதி நந்தமுகுந்தா, நந்தகுமாரா, நரசிம்மா, நாராயணா, நமோ நாராயணா, திருநாராயணா, லக்ஷ்மி நாராயணா, தேவகி நந்தனா, தாமோதரா, திருவிக்ரமா, ராமகிருஷ்ண கோபாலா, ஸ்ரீராமச்சந்திரா, ரகுநாதா, வேணுகோபாலா, தீனதயாளா, சத்யநாராயணா, சூரியநாராயணா, நமோ நாராயணா, ஸ்ரீதரா, வேங்கடா, திருமலைவாசா, முரளீதரா, வைகுந்தவாசா, லக்ஷ்மிநாதா, வாசுதேவா, யசோதவச்சலா, வாமனா, திருவரங்கநாதா, ஹயக்ரீவா, சக்கரத்தாழ்வாரே, தன்வந்திரிய, ஜெகநாதா, கலியுகவரதா, வரதராஜா, சௌந்தரராஜா, குருவாயூரப்பா, சாரங்கபாணியை, யசோதை மைந்தனே, பலராமா, பத்மாவதி தாயாரே, இப்படி அவ்வளவு இந்த சனிக்கிழமையில் நாம் இதை பாடுற இந்த மாதிரி உச்சரிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. பரசுராமா, ஜெயராமா, பாலமுகுந்தா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, புண்ணியனே, பக்தநாதா, விஷ்ணுவே, நரநாராயணா, துளசிதாசா, முரளீதரா, வாமனா, வராகா, பத்ரிநாராயணா, சத்யநாராயணா, ஹரிநாராயணா, சச்சிதானந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா போற்றி. இப்படி 1000 நாமங்களை சொல்லி திருவேங்கடமுடையானை, பத்மாவதி தாயாரை நாம் போற்றி வணங்குவோம். இந்த அழகான காஞ்சிபுரத்திலே வாங்கிய இந்த தாமரை மலரிலே, இந்த துளசியிலே வீட்டிருக்கும் பத்மாவதி தாயார் ஏழுமலை வாசனை நாம் போற்றுவோம். சனிக்கிழமையில் நம்ம விரதம் இருந்தோன்னா, சனிக்கிழமை அவருக்குரிய நாள், சனிக்கிழமையில் விரதம் இருந்து அவரோட நாமத்தை சொன்னாலே போதும், நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அதனால் நாராயணா நாராயணா ஹரி நாராயண கோவிந்த 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 கோவிந்த. நாராயணின் நாமம் சொன்னால், நாராயணின் நாமம் சொன்னால் நம்முடைய கஷ்டங்களும் தீருமே. சனிக்கிழமையிலே துளசி வைத்து வணங்கிட வேண்டும், சனிக்கிழமையிலே துளசி வைத்து வணங்கிட வேண்டும். வீட்லேயே நம்ம செய்யலாம், கோவிலில் போனால் கூட்டம் இருக்குன்னு வீட்லேயே துளசி தான் அவருக்கு ஒரு இது. நீங்கள் லக்ஷ்மியினோட அம்சம் தாமரை, துளசியினோட அம்சம் விஷ்ணு பகவான். செண்டு செண்டா பூத்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டப்பையில் ஒரு வயசானவங்க 2 பேர் கொண்டு வந்தாங்க. ரொம்ப மலிவு விலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அங்கே விற்கிறவங்களுக்கும் கொடுத்தாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு தான் கொடுத்தாங்க. ஒரு கட்டப்பை நிறையாவே ஒரு 20 ரூபா, அதாவது ஒரு 2 பூ 10 ரூபா, 20 ரூபாய்க்கு ஒரு 4-5 பூ நல்ல பெருசாக பூத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். குளத்துலேயே அவங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. செல்வங்களை அள்ளி கொடுக்கும் தாமரை மலர் துளசி.
துளசியும் ஒரு மலரே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹரி 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 நாராயணா நாராயணா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்